ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. சென்னையில் பீகார் பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்ததாக கைதான நபர்கள் வாக்குமூலம் அளித்திருந்த நிலையில் பாலியல் வன்கொடுமை செய்ததற்கான போதிய ஆதாரங்கள் இல்லை என போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்கவிருக்கிறார் செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். விவரங்களை பகிரலாம். அடையாறு இந்திரா நகர் பகுதியில் கடந்த 26ஆம் தேதி குடியரசு தினத்தன்று சாக்கு மூட்டையில் சடலம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டது. அது பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த கௌரவ்குமார் என்பதும் அவரை கொலை செய்த நபர்கள் என்பது யார் என்பதை சிசிடிவி காட்சிகள் மூலமாக கைது செய்து விசாரித்த போது கௌரவ்குமாரின் மனைவி மற்றும் அவரது 2 வயது ஆண் குழந்தையும் கொலை செய்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அதே போல விசாரணையில அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்ற போது அவரை கௌரவ்குமார் தடுத்ததனால் அவரை இரும்பு கம்பியால் தாக்கி கொலை செய்ததாகவும், அதே போல அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும் குற்றவாளிகள் கூறியதாக முதலில் தகவல்கள் வெளியானது. தொடர்ச்சியாக அந்த பெண்ணின் உடலை தேடி வந்தார்கள். இந்த 2 வயது ஆண் குழந்தையின் உடல் கிடைக்கப்பட்டது. அதே போல அந்த கௌரவ்குமாரின் உடலும் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டது. தற்போது 2 உடல்களும் கிடைக்கப்பட்ட நிலையில் பெண்ணின் உடல் 5 நாட்கள் கிடைக்கப்பட்ட நிலையில பிரேத பரிசோதனை அறிக்கைகள் வெளியானதாகவும் அதில் பாலியல் வன்கொடுமை செய்வதற்கான தடயங்கள் இல்லை என்றும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா பீகார் பெண்ணை உதவி பேராசிரியர்கள் மருத்துவர்கள் சிவகுமார் மற்றும் ரகுராம் ஆகியோர் அடங்கிய மருத்துவ குழு செய்ததாகவும், முதற்கட்ட ஆய்வில் பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதற்கான தடயங்கள் எதுவும் இல்லை எனவும், தலையில் இரும்பு கம்பியினால் தாக்கியதில் ஏற்பட்ட காயத்தின் காரணமாக இருந்துள்ளதாக தெரியவந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. 5 நாட்களுக்கு மேலாக உடல் பெருங்குடி குப்பை கிடங்கு இருந்ததால் அழுகிய நிலையில் இருந்ததால் தடயத்துறையில் ஆய்வு மேற்கொண்டனர். இந்த 5 நாட்களுக்கு பிறகு கண்டெடுக்கப்பட்டதால் உடல் பாகங்கள் அழுகிய நிலையில் பாலியல் வன்கொடுமை செய்ததற்கான போதிய ஆதாரங்கள் இல்லை என போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பா அழுகிய நிலையில் இருந்ததனால அதுக்கான தடயங்களை சேகரிக்க முடியவில்லை, போதிய ஆதாரங்கள் இல்லாதனால பாலியல் வன்கொடுமை செய்யப்படவில்லை என்ற ஒரு தகவலை போலீசார் தரப்புல அறிக்கையாக வெளியிடப்பட்டிருக்கிறது. தற்போது தொடர்பாக ஏற்கனவே குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்கிற நிலையில தற்போது தொடர்பான பிரேத பரிசோதனை நடக்கிறது. பெண் பாலியல் வன்கொடுமை செய்யவில்லை எனும் வாக்குமூலம் கொடுத்த அடிப்படையில் அந்த தகவல் வெளியானதும் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.